நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்த அந்த ஒரு நாள் இன்னும் 38 நாள் வரப்போகுது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் கமிஷன் பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 23 நடக்கும் அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க. இவ்வளவு நாள் தமிழ்நாடு நடந்த எத்தனையோ விஷயத்தை நான் பேசியிருக்கேன். இந்த வீடியோ மூலமா உங்ககிட்ட நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, ஓட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கற்பழிப்பு, எவ்வளவு வெட்டு குத்து, எவ்வளவு கொலை, அவனை வெட்டிட்டான், அவன் இவனை வெட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ குழந்தைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனையோ குழந்தையோட வாழ்க்கை சிதைக்கப்பட்டிருக்கு இந்த 5 வருஷத்துல. நான் இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ல, ஆனா யோசிச்சு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றேன். இந்த 5 வருஷத்துல நீங்க உங்களோட அத்தியாவசிய தேவைக்கு எங்கேயோ ஒரு பக்கம் கையேந்து நின்றுப்பீங்க, கெஞ்சி இருப்பீங்க, போராட்டம் பண்ணி இருப்பீங்க. இதெல்லாம் நீங்க மறந்துட்டு என்னமோ ஏதோ சும்மா ஓட்டு போடுறாங்க எல்லாருமே, நானும் போய் ஓட்டு போட்டு வந்தேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்படி வரலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களோட கஷ்டம் எதுவுமே மாற போறது கிடையாது. எத்தனையோ இடங்களை நீங்க அவமானப்பட்டிருக்கலாம். ஓசி பஸ்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேவலப்படுத்திருக்கலாம். உங்க கையில ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ஓட்ட போட்டுருவீங்க அப்படின்னு உங்களை ஒரு நாய் மாதிரி ட்ரீட் பண்ணி இருந்திருக்கலாம். உங்க கையில ஒரு 5000 ரூபாய் கொடுத்து நான் உங்களுக்கு நல்லது பண்ண வர்றேன் அப்படின்னு சொல்றான்னா, உங்க முதுகுக்கு பின்னாடி ஒரு 50,000 கோடி அடிக்க மாட்டானா அப்படின்னு நினைச்சு பாருங்க. உங்க கையில காசை கொடுத்து நான் உனக்கு நல்லது பண்றேன், நீ எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்ற அளவுக்கு இங்க எவன் ஓகே இருக்கான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல ரொம்ப காமனா யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் நம்மளுக்கு காசையும் கொடுக்குறான், காசை கொடுத்துட்டு நீ எனக்கு ஓட்டு போடு, நான் உனக்கு நல்லது செய்யறேன், அதுக்காக தான் இந்த 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இங்க நல்லவன் இருக்கானுங்களாடா? நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம், காசை கொடுத்துட்டு நல்லது பண்ணணும்னு நினைக்க மாட்டான். அந்த கொடுத்த காசை எப்படி டபுளா எடுக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பான். இதான் உண்மை. உங்களோட அந்த ஒரு நாளை சரியா பயன்படுத்திக்காம நழுவ விட்டீங்க அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்க அழுதாலும் சரி, கதறினாலும் சரி, செத்தே போனாலும் சரி, எவனும் திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல யாராவது பெண் குழந்தை இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தையோட மூஞ்சிய ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு போங்க. நாளைக்கு உங்க வீட்டு பெண் குழந்தை இந்த சொசைட்டிக்குள்ள போகணும், வாழணும், வளரணும், படிக்கணும், எல்லாமே இங்க தான் நடக்க போகுது. அந்த குழந்தையோட முகத்தை பார்த்துட்டு போகும்போது நீங்க யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கறத தாண்டி யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இப்பவும் உங்களோட ஓட்டு உங்களோட உரிமை, ஆனா அதை சரியா போடுங்கன்னு சொல்றது இங்க ஒவ்வொருத்தரோட கடமை. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வருஷம் நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க, தப்பு கிடையாது. இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க.